அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் படித்த ஆன்மாக்கள் இரண்டு வகையைச் சேர்ந்தவை. ஒன்று மேல் உலக ஆன்மாக்கள், இரண்டாவது பூலோக ஆன்மாக்கள். பூலோக வகையைச் சேர்ந்த ஆன்மா ரூஹே ஜமாத்தி, அதாவது கற்களில் காணப்படும் ஆன்மா. அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ள அல்லது பிணைக்க உதவும் ஒரு ஆன்மா. சிலருக்கு இந்த ஆன்மாவின் ஆதிக்கம் இருக்கும். அதனால்தான் அத்தகையவர்கள் மலைப்பகுதிகள் அல்லது அதற்கு சமமான இடங்களில் வாழ விரும்புகிறார்கள். சிலரிடத்தில் அது மாறுபட்டதாக இருக்கும். அவர்களிடம் ரூஹே நபாத்தி எனப்படும் தாவர ஆன்மா ஆதிக்கமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் மரங்கள், தோட்டங்கள், மலர்கள் போன்றவற்றை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். அதற்கு காரணம் அந்த ஆன்மா அவர்களிடம் ஆதிக்கமாக இருப்பதுதான். சிலரிடம் ரூஹே ஹைவானி அல்லது மிருக ஆன்மா ஆதிக்கமாக இருக்கும். அவர்கள் மிருகங்களை வளர்த்து அவைகளுடன் பழகி வாழ விரும்புகிறார்கள். ஏனெனில் இந்த ஆன்மா மற்ற இரண்டு ஆன்மாக்களை காட்டிலும் அவர்களிடம் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது. இது நமது ஜிசம் என்னும் உடல் ரீதியான அம்சத்தை குறிக்கிறது. ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் உடலுக்குள் வசிக்கின்றன. இவை பூமியில் இருக்கும் ஆன்மாக்கள், பூமிக்குரிய ஆன்மாக்கள், அல்லது வேறு விதமாக கூறினால் பாதாள உலக ஆன்மாக்கள். இந்த மூன்று ஆன்மாக்களை தவிர இந்த ஜட உலகிலிருந்து வந்த மற்றொரு பொருள் உள்ளது. அதன் பெயர் நப்ஸ். நப்ஸ் என்னும்போது ஒரு ஷைத்தான் ஆகும். நாம் பிறந்த பிறகு இப்லீஷ் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கிருமியை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். அது ஒரு சிறிய துகள், உணர்வு துகள் போல் இருக்கும். பிறந்த அந்த நிமிஷத்திலிருந்தே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏனெனில் அதன் உணவு நார் எனும் தீய சக்தி ஆகும். நாம் நார் என்று சொல்வது இந்த பூமியில் கிடைக்கும் அனைத்தும் நார் ஆகும். இது இந்த உலகில் இலவசமாக கிடைக்கின்றது. இந்த நாசுத்தி உலகம் ஜின்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஜின்களுக்காக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்பதால் அவர்களுக்கான உணவு இங்கே கிடைக்கிறது. அது நப்சுக்கு விருப்பம் போல் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்த நாள் முதலே நப்சுக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்பதால் நப்சின் குணங்கள் அந்த நபருக்குள் வளரத் தொடங்குகின்றன. நப்ஸ் ஆரம்பத்தில் இணைந்தவுடன் மனிதன் அதன் அறிகுறிகளை காட்டத் தொடங்குவான். மனிதன் தனது நாக்கை மெதுவாக அசைக்க ஆரம்பிக்கிறான் பாலுக்காக. ஏனென்றால் பசியும் தாகமும் நப்சின் ஒரு குணமாகும். ஒரு மனிதனில் தோன்றும் தன்மைகள் நப்சிலிருந்து உருவாக்குகின்றன. ஏனென்றால் மனிதன் நாசுத்தி உலகத்தில் வாழ விரும்பினால் இதை தவிர்த்து வாழ முடியாது. இது நமக்கு இன்றியமையாதது. ஆனால் ரூஹுக்கும் அதன் தொடர்புடையவர்களுக்கும் இதற்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் இங்கு வந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஜிசம் எனும் உடல் தேவை. எனவே ஜிசம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இது நப்ஸ் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஏனென்றால் நப்சின் ஆசைகளால் தான் இவை அனைத்தும் நடக்கிறது. ஆசைகள் அவசியமானவை. பசியும் அவசியமானது, தாகமும் அவசியமானது. அதேபோல் ஆறுதல் சௌகரியமும் அவசியமானது. அதேபோல் வளர்ந்த பிறகு ஒரு மனைவி தேவை, ஒரு குடும்பம் தேவை. அதே போலவே பணம் சம்பாதிக்கும் ஆசையும் தேவையானது. நிறைய ஆசைகள் உள்ளன. இந்த ஆசைகள் அனைத்திற்கும் மூல காரணம் நப்ஸ் ஆகும். இது ஒரு ஜின். இவை அனைத்தும் அதற்குரிய பண்புகள். ஆனால் உடலுக்கு தேவையாக இருப்பதால் அது நாம் செய்ய வேண்டிய ஒன்றாகிறது. நமது ஷரியத் அவ்வாறு கூறாவிட்டாலும் அது செய்யப்படும், அல்லது நப்ஸ் நம்மை அதை செய்ய கட்டாயப்படுத்தும். ஷரியத் இந்த விஷயத்தில் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. இந்த விஷயத்தில் நப்ஸ் எல்லை மீறாமல் இருக்க ஷரியத் அவசியமானதாகும். ஆனால் அந்த எல்லையை மீறிவிட்டால் அது பாவமாகிவிடும். அங்கேதான் ஷரியத்தின் தேவை உருவாகிறது. ஷரியத்தின் நோக்கம் என்னவெனில் நம்முடைய ஆன்மீக பாதையை தடுக்கும் காரியங்களில் விழாமல் காக்கவும், ஆன்மீக பாதையில் தடையாக மாறுபவைகளை தவிர்த்து கொள்ளவும் உதவுவதாகும். நப்சையும் பாதுகாக்க வேண்டும், ஜிசம் என்னும் உடலையும் பாதுகாக்க வேண்டும். ஜிசமும் நப்சும் ஒன்று அல்ல, இரண்டும் வேறுபட்டவை. உடலுக்கு ஷரியத் உள்ளது, அதேபோல் நப்சுக்கும் ஒரு ஷரியத் தேவைப்படுகிறது. உடல் தொடர்பான ஷரியத்தை கையாளும் மக்கள் உள்ளனர்.
பௌதீக உலகில் நாம் காணும் அறிஞர்கள், உலமாக்கள் அதன் விதிகளை கையாளுகின்றார்கள். அதேபோல் சூஃபி உலகில் தேவையான விஷயங்களை கையாளுபவர்கள் மஷாயிக்களே. ஆனால் அனைவரும் மஷாயிக்கள் அல்ல, அவர்களில் கீழ்மட்ட மஷாயிக்களும் உள்ளனர். இந்த உலகில் பௌதீக விஷயங்களை கையாளும் அறிஞர்களும் ஹக் எனும் சத்தியத்தில் உள்ளனர். அவர்களும் அல்லாவின் மக்களே. ஆனால் அந்த குழு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு பிரிவு ஜிசம் என்னும் உடல் சார்ந்த விஷயங்களை கற்பிக்கும் போதும் கையாளும் போதும் ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் தஜ்ஜாலுடன் இணைகிறார்கள். ஆனால் தசவுஃப் என்னும் சூஃபித்துவம் தான் இவ்விஷயங்களின் உண்மையான மையமும் கருவும் என்பதை உணர்ந்து அதன்படி போதிப்பவர்கள் அவர்கள்தான் உண்மையான ஹக் அடிப்படையிலான அறிஞர்கள். அத்தகையவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள்தான் அவர்களுடைய உண்மையான சீடர்கள். ஆனால் நப்சை கையாளும் அறிஞர்கள் விலாயத் எனும் தெய்வீக அதிகாரம் நிலைக்கு உட்பட்டவர்கள். ஏனென்றால் அனைவருக்கும் அதை செய்ய அதிகாரம் இல்லை. அல்லாஹு தாலா அதற்கென அதிகாரம் பெற்ற நபர்களை நியமித்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி விவாதிப்போம். இப்போது நாம் ஜிசமில் உள்ள 3 ஆன்மாக்கள், அதாவது ஜிசம் எனும் உடலுக்காக உருவாக்கப்பட்ட ஆன்மாக்கள் குறித்த தலைப்பை முடித்துவிட்டோம். நாம் நப்ஸ் என்று சொல்லும்போது அது ஷைத்தான், நிச்சயமாக ஒரு ஜின். அந்த ஜின்களுக்கு ஒரு இருப்பு வஜூத் உண்டு. இது உருவகம் அல்ல. ஜின்களை நாம் பார்க்க முடியாதது போல இதையும் நாம் பார்க்க முடியாது. அதன் இருப்பிடம் மனிதனின் தொப்புள் அல்லது தொப்புளில் உள்ளது. அதன் உருவம் ஒரு கருப்பு நாயின் வடிவமாக உள்ளது. அந்த கருப்பு நாயை ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற மஷாயிக்கள், ஆன்மீக குருமார்கள் காண முடியும். அந்த நாயை நாம் மாற்ற வேண்டும். அதாவது அந்த கருப்பு நாயை வெள்ளை நாயாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் தசவுஃபின் ஆன்மீக சுத்திகரிப்பு மூலமே சாத்தியமாகும். பின்னர் வெள்ளை நாயை பசுவாக மாற்ற வேண்டும் அல்லது அதை குதிரையாக மாற்ற வேண்டும். பின்னர் இந்த குதிரை அல்லது பசுவை ஆடாக மாற்ற வேண்டும். அந்த ஆட்டை மனிதனாக மாற்ற வேண்டும். இது ஒரு பயணம், ரூவின் பயணம் அல்ல, நப்சின் பயணமாகும். ஏனெனில் இவற்றை அனைத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு விவரிக்கப்படுவது நப்சை சுத்திகரிக்கும் செயல்முறைதான். நப்சின் முதல் நிலை நப்சல் அம்மாரா. இது கட்டளையிடும் அகம். நப்சல் அம்மாரா ஒருபோதும் உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. அது தவறு செய்தாலும் அது வருத்தப்படுவதில்லை. அது எந்த வருத்த உணர்வும் இல்லாமல் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. அதுதான் நப்சல் அம்மாரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் உள்ள நப்ஸ் ஒரு கருப்பு நாயின் வடிவத்தை எடுக்கிறது. ஆனால் அல்லாவின் மஷாயிக்கள், ஆன்மீக குருமார்களின் அறிவை பெற்று ஜிக்ர கல்ப், இதய ஜபம் அடைபவர்கள் இந்த நிலையிலிருந்து தங்கள் நப்சை மாற்றத் தொடங்குவார்கள். அவர்களின் நப்சிலிருந்து சிறிய இருள்கள், ஜுல்மாத் விலக ஆரம்பிக்கின்றன. இவ்வாறு சிறிய மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த நப்ஸ் ஒரு வெள்ளை நாய் வடிவமாக மாறும். மேலும் ஆன்மீக மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது ஒரு குதிரையாக மாறுகிறது அல்லது ஒரு மாடாக மாறுகிறது. இவைதான் நாம் விவாதிக்க வேண்டிய தலைப்புகள். நப்சின் நிலைகள் நாம் கேட்டது போல் முதலில் நப்சல் அம்மாரா மூலம் தொடங்குகின்றன. அதற்கு பின் லவ்வாமா, அதற்கு பின் முல்ஹிமா, இறுதியில் முத்மையின்னா என வருகின்றன. சில மஷாயிக்கள் கவ்வாமா போன்ற பிற நிலைகளையும் வகைப்படுத்துகிறார்கள். அடிப்படையில் கூற வேண்டுமானால் இந்த 4 நிலைகளே நப்சின் முக்கியமான ஹகீகத்துகள், உண்மை நிலைகள் ஆகும். இந்த நப்ஸ் ஜின் மனிதனுடன் தினமும் 24 மணி நேரமும் இணைந்தே இருக்கிறான். ஒரு மனிதனின் மனதில் எழும் அனைத்து எதிர்மறை சிந்தனைகளும் இந்த நப்சினால் உருவாக்கப்படுகின்றன. தவறான காரியங்களை செய்ய தூண்டுவது, தவறான செயல்களுக்குள் இழுத்துச் செல்லுவது, உண்மையை உணர்வதற்கு தடையாக நிற்பது, இவை அனைத்தும் நப்சின் செயல்களே. சுத்திகரிக்கப்படாத நப்சை கொண்டிருப்பவர்கள் அல்லாவை அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நப்சை முஸ்லிமாக மாற்றினார். இங்கே அது முஸ்லிமானது என்று சொல்லப்படுவது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பு மாறிவிட்டது என்று அர்த்தமல்ல. இது வேறு ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது. நப்சின் வஜூத் உள்ளுறுதி ஏந்தியுள்ள ஒரு ஜின் அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தது. அந்த ஜின் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது என்று கூறப்படுகிறது. அந்த ஜின்னும் இன்று வரை உயிருடன் இருக்கிறது. அந்த ஜின்னுடன் தொடர்புடைய அவுலியாக்கள், ஆன்மீக பரிசுத்தர்கள் உள்ளனர். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி மேலும் சொல்லத்தக்க பல விஷயங்கள் உள்ளன. நப்சின் ஹகீகத், உண்மையான இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக ஒரு ஷைத்தான் என்பதையும் உணருங்கள். நாம் அந்த ஷைத்தானான நப்சை ஒரு முஸ்லிமாக மாற்றாமல் இருந்தால் ஒருபோதும் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதை முஸ்லிமாக மாற்ற வேண்டுமெனில் அது நூர், இறைவனின் தெய்வீக ஒளி மூலமாகவே சாத்தியமாகும். அந்த நூர் இதயம் உயிர் படைந்த போது, அதாவது கல்பு உயிருடன் ஆன போது உள்ளத்தில் எழுகிறது. அந்த நூரில் தெய்வீக ஒளியின் சக்தியே ஷைத்தானில், அதாவது நப்சில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மாற்றாக ஆன்மீகம் எனும் ரூஹானியத்தில் இன்னொரு பாதையும் உள்ளது. அதாவது நப்சை கையாளும் மஷாயிக்கள், ஆன்மீக குருமார்கள் வழி அவர்கள் முரீதை, ஆன்மீக சீடனை முஜாஹதா என்னும் கடின ஆன்மீக போராட்டங்கள், முயற்சிகள் செய்ய செய்வார்கள். இது நிறைவு பெற மிக நீண்ட காலம் ஆகக்கூடும். அப்படி இருந்தும் முழுமையான சுத்திகரிப்பு அடையப்படாமல் போகலாம். நப்சை படிப்பவர்களுக்கு இது தெரியும். பயிற்சி செய்பவர்களுக்கு அதன் சிரமம் புரியும். அதை செய்யாதவர்களுக்கு அதன் சிரமம் தெரியாது. ஏனென்றால் அது உண்மையில் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அதேபோல் கல்பு என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த நப்சு எல்லா நேரங்களிலும் நம்முடன் உள்ளது. நப்சுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நேரம் தூங்கும் நேரமாகும். தூங்கியதும் அந்த நப்ஸ் உடலில் இருந்து வெளியேறுகிறது. அது தன்னுடைய தோழர்களிடம் செல்கிறது, அதாவது இப்லீஷின் கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறது. மனிதன் விழித்து கொண்டதும் அந்த நப்ஸ் மீண்டும் உடலுக்குள் திரும்பி விடுகிறது. இவை அனைத்தும் உண்மையிலேயே நிகழ்கின்றன. ஆனால் இந்த நப்சின் ஹகீகத்தை, உண்மையான இயல்பை பலர் அறியவில்லை. அறிவியலில், குறிப்பாக மருத்துவத்துறையில் நாம் குறிப்பிடும் ஒரு விஷயம் உண்டு. அதற்கு சப்கான்ஷியஸ் மைண்ட், உள் மனது என்று பெயர். மனிதனுக்கு ஒரு செயலறிவு மனமும் ஒரு உள் மனமும் உள்ளது. ஹிப்னாட்டிசம் செய்பவர்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலம் பேச வைக்கிறார்கள். டாக்டர்கள் இந்த நப்ஸ் மற்றும் உள் மனம் இரண்டும் ஒன்றே என்பதை அறியவில்லை. அதே போல மௌல்விகளும் அறியவில்லை. இருப்பினும் டாக்டர்கள் சற்றே மேம்பட்டவர்கள். ஏனெனில் அவர்கள் இந்த நப்சை பயன்படுத்த தெரிந்திருக்கிறார்கள். அவர்கள் நப்சை வைத்து பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். அதன் மூலம் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறார்கள். அவ்வளவு கூட மௌல்விகளுக்கு அது சாத்தியமில்லை. தங்கள் சொந்த உடலுக்குள் அமர்ந்திருக்கும் இந்த நப்ஸ் என்ன, அதை எப்படி சுத்திகரிப்பது, அது எத்தகைய ஒரு பொருள் என்பதை அவர்கள் அறியவில்லை. இன்னும் நாம் அறிய வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. நப்சின் உணவு என்ன? அது பாஸ்பரஸ். இப்போது பாஸ்பரஸ் என்றால் என்ன? அது எலும்புகளுக்குள் உருவாகும் ஒரு மூலக்கூறு. இந்த எலும்புகளுக்குள் உருவாகும் அந்த மூலக்கூறுடன் என்ன தொடர்பு? அப்போது நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் குறித்து சிந்தியுங்கள். ஜின்களின் உணவு என்ன? எலும்புகள். எலும்புகளில் இருந்து உருவாகும் பாஸ்பரஸை அவர்கள் விரும்புகிறார்கள். அதுவே நப்சின் உணவாகும். சில பெண்களுக்கு மட்டும் வெள்ளப்போக்கின் காரணம் இதுவாகும். காரணம் என்னவென்றால், ஜின்கள் வந்து எலும்புகளில் இருந்து பாஸ்பரஸை உறிஞ்சுகிறார்கள். இந்த உறிஞ்சும் செயலால் அவர்களுக்கு வெள்ளப்போக்கு ஏற்படுகிறது. ஜின்கள் உறிஞ்சியதன் எச்சங்கள் வெள்ளப்போக்காக மாறி வெளியேற்றம் ஆகின்றன.